இடத்துல உனக்கு இல்ல. ஏன் அம்ச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? நாங்க வெங்காயம் வெட்ட போறோம். நான் தோலை உரிச்சு கொடுங்க. வெங்காயம் வெட்டுறவனுக்கு தோல் உரிக்க தெரியாதா? நீங்க ரெண்டு பேரும் செய்யுங்க. செய்யலாம். செய்து பார்த்துட்டு போய் நான் எங்க பாட்டியால செய்யறேன். பாட்டி ஆளை செய்யாத. உங்க ஆளை செய். பாட்டி செய்யறாங்க. டேய் நீ என்ன கண்ணு கட்டுடா. உன்னை வாரி அடிச்சிடும். யாரா? ஆமா. டேய் என்ன? கணவன் மனைவிக்குள்ள ஒரு 1000 இருக்கும். 500 கூட. காலையில போடா. போடா. போடானா போயிட்டே இருக்கணும். பண்ணா பூனை பிடிக்கிற மாதிரி வரலாம். டேய் டேய் என்ன வேணும்? என்னங்க பாருங்க. என்ன போய் அங்க என்ன பண்ணால? என்ன பால்? அம்மா பால். டேய் கையில நான் வாய் விரல நான் வாயில வச்சிரா. அம்மா பால் கொடுப்பாங்க டெய்லி வீட்ல. நீ இல்லாத போது அத எடுத்து தூள விட்டுருவேன். அடடா அம்மா இல்லாத போது பால் எடுத்து குடிச்சிருவேன். ஆடா. டேய் இதுல பால் வருதா? ஆமா. அது ஏதா வச்சிருக்கியா? நீ வெச்சு பாரா. என்னடா? போய் பாரா. எங்க போடா? டேய் நானும் என்னுடைய மனைவியை தன்னதனில பேச போறோம். பேச பாருங்க. அதனால இந்த இடத்துல வேலை இல்ல. ஓ என்ன பேச பாருங்க? டேய் ஏதாவது பேசும் கணவன் மனைவி ஆலோசனை கூட்டு நடத்த போகிறோம். இந்த இடத்துல உனக்கு வேலை இல்ல. அந்த ஓரம் நீங்க பேசுங்க இந்த ஓரம் நான் நிக்கிறேன். இந்த வேலை இல்ல. இந்த இடத்துல போ. ஓகேவா? டேய் யார் பாஸா? டேய்டா புச்சினி. இதான் அந்த இடத்துல வேலை இல்லைன்னு சொன்னீங்க ஐயா. அதனால நீங்க வந்தா இந்த இடத்துல வேலை இல்லைன்னா இந்த அரண்மனையிலே வேலை இல்ல. அரண்மனையிலே வேலை. வீட்டுக்கு போ. வீட்டுக்கா? போ. போடா. வீட்டுக்கு போ. மறுபடியும் இல்லைங்க. உன்னை பார்த்தோனே என்னுடைய மனமானதே மாறிவிட்டது. உன்னோடு ஆட வேண்டும். ஏதோ மூஞ்சில கரண்ட் போட்டு முதல்கிட்ட வர்றது. அம்மா உங்களால வாங்கி 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 அங்க தான் வைக்கிறீங்க. அதான் தான் சொல்றேன். கம்மியாட்டியா? யாரு கம்மியாட்டியா? சம்பளம் சாப்பாடு ஓட்டின துணி எல்லாம் வந்து சேருவோம். மருதேவி உங்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வந்திருக்கிறேன். இப்போது ஆட வேண்டாம் பாட வேண்டும். தவகட்ட மாதிரி பாக்குற தெரியுது யாரான? சே எங்கந்திரா வரேன்? ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்கு.
என்ன பூஜை? பஞ்சாமத்தை கொடுப்பாங்க வாய் நக்கி ஏண்டா? உள்ள போடா வேலை இல்லைன்னு சொன்னேன். ஆமா. உள்ள போய் கீழே உன்னை வந்து எட்டி பார்க்க சொன்னேன். அதான் நான் சொன்னீங்க. டேய், ஆ. வீட்டுக்கு போய் ஓய்வு வர்றான்னு சொன்னேன். வீட்டுக்கு போய் பொண்டாட்டி கொடுக்கணும். ஆமா, அதை விட்டு வந்து பாத்துக்கிறேன். எப்படி ஆடி கொண்டிருந்தால் பாடிக்கொண்டிருந்தால் அதனால ஒரு சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயமா? சைலன்ஸ். விஷயம் என்னங்க விஷயம்? அதாவது நமக்கு இருக்கக்கூடிய 1000 வேலையும் அன்று ஒரு நேரத்திலே நடுவு நட்டோம், களை பறித்தோம். இப்போது வளர்ந்து நெற்கதிகள் அனைத்தும் அறுவடைக்கு வந்து விட்டது. அதனால அறுவடைக்கு ஆட்கள் வர சொல்லணும். அப்படியா? நீ போயிட்டு அரண்மனையில ஓய்வெடு. நான் இவனை சென்று அறுவடைக்கு உண்டான ஆட்கள் ஏற்பாடு செய்து நிலங்களும் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. அதனால அனுதினமும் நம்முடைய ஜமீன்ல வேலை செய்யக்கூடிய அந்த வேலன் வேலாயி குடும்பத்தார் இன்னும் வேலைக்கு வரல. நீ சென்று எஜமா அழைச்சாரு சொல்லிட்டு சீக்கிரமாக அழைத்து கொண்டு வா. புறப்படு. சைலன்ஸ். என் பேரு வேலை, என் பொட்டாடி பேரு வேலாயி. என்னமா கொஞ்ச நாள் நல்லா வச்சிருக்கிறேன். அது பயிர் வச்சு பழிக்கலான்னு பார்த்தா பயிர் தொழில் ஏகப்பட்ட நஷ்டம். இனி இந்த பயிர் தொழில லாய்க்கப்படா சொல்லிட்டு இந்த ஊர் பண்ணையா இருக்க சந்திராசாக அந்த பண்ணையில் தான் வேலை செய்யறேன். எனக்கு ஓயாத வேலை. அரண்மனையிலே வேலை செய்யணும், பண்ணையிலே வேலை செய்யணும். வீட்டுக்கு போனா என் பொண்டாடி சொல்ல அவன் சொல்ல தாங்க கஷ்டமா இருக்குதுமா வேலை. கஷ்டமா இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குதால. என் வேலை சொல்றது என்ன வேலை? கஷ்டமா கஷ்டமா இருக்கு வேலை, கஷ்டமா இருக்கு. சைலன்ஸ். எல்லாருக்கும் வணக்கமா. சைலன்ஸ்.
சைலன்ஸ். இந்த காலத்துக்கு நான் வெளில வந்து கத்தி கிடக்குறாளுங்களே என்னவா? சைலன்ஸ். அப்படி இருந்தாலும் நான் யாருன்னு பாக்குறீங்களா? நான் தாமா இந்த முச்சந்தி கிராமத்திலே விவசாய குடும்பத்துல பிறந்து பேரனுக்கு மனைவியா. என்னுடைய பெயர் தான் வேலாயுங்க. எங்க வீட்டுக்காரு இந்த கிராமத்துக்கு ஜமீன்தார் வீட்டுக்கு காலையில வேலைக்கு போனாரு. இன்னும் எங்கதான் இருக்காரு, என்ன பண்றாரு ஒன்றுமே தெரியல. என்னுடைய வீட்டுக்கார போயிட்டு பாக்கணும். வர வீட்டுக்கார என்னங்க மாமா ஏடி என்ன அப்படி வீட்டுல வெட்டி முடிச்சா என்னங்க நாளை பார்த்து வரைய ஏங்க எங்க வந்தோடனே கோபறீங்க? கஷ்டமான கொஞ்சம் ஆகி இறக்கறதுக்கு என்னங்க சொல்றீங்க? நல்ல வேலை பண்ணில வேலை பண்ணியார் சொல்லலாம் எடுத்துக்கிட்டு அங்க போடுறா அங்க இங்க போடுறாரு. என்னங்க கஞ்சி கொண்டு வரீங்க? இந்த பாருங்க, நான் கஞ்சி கொண்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கேக்குறீங்களா? ஏன் தெரியுமா? கார்ல இருக்குதுங்க நம்ம வீட்டுக்கு போஸ்ட்மேன் வந்தா. மாமா போஸ்ட்மேன் நம்ம வீட்டுக்கு உன் வீட்டுக்கு நான் இல்ல போது நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தனியா வந்தாங்க. யோ உனக்கு எப்ப பாரு சந்தேகம் புரிஞ்சுதான். போஸ்ட்மேன் வந்தாங்க. போஸ்ட்மேன் ஏதுமா வந்தா வெளிநாட்டுக்கு போய் கிளம்ப நம்ம பொண்ணுங்க 4 பேரு. ஆமா படிக்க வச்சோமே. ஆமா நம்ம பொண்ணுங்களை படிக்க வச்சோம்ல. நம்ம 4 பொண்ணுங்களும் நாளைக்கு வீட்டுக்கு வராங்களாம். நம்ம பசங்க வராங்களா? ஆமாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு தூரம் படிக்க வச்சோமே. ஆமாங்க. இதெல்லாம் யார் பணம் தெரியுமா? யார் பணம்? நம்ம பண்ணையார் பணம் தாண்டி. ஆமா ஜமீன்தார் பணம் தான். மட்டும் இல்ல பொண்ணுங்க நமக்கு பொண்ணுங்க இருக்கிறதால் பண்ணையார் நம்ம சொல்லவே இல்லை. ஏங்க நம்ம மறைச்சிருக்கிறோம். ஏமா? ஆனா தெரிஞ்சுட்டால் உயிரோட விட மாட்டாங்க. ஆமா ஆமா. என்னங்க என்ன பண்ற? என்ன பண்ற? பொண்ணுங்களை வர வச்சு சாப்பிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கணும். ஏங்க நம்ம 4 பொண்ணுங்களை பார்க்கணும். அது மாதிரி வீட்டுல போயிட்டு அறுசுவையா சமைக்கலாம். வாங்க போகலாம்.
அக்கா அக்கா முட்டத்திலே ஏன் மேல கொடுத்து பிறகு வேலைக்கு மகளாக பால்மணி தேன்மணி கனிமணி கனிமணி பேர் சீர சிறப்பு வந்து ஆமாக்கா வந்து பட்டு பட்டு முடித்து விட்டோம் அந்த தடவை யாரை கல்வில வைச்சோம் அக்கா அந்த இடையில பூக்கப்பட்ட பூவல் போல இருவருக்கு தேடி எடுத்த அன்பு மகளே வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. உங்க வாய்க்கு ருசி அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க. நீங்க நிம்மதியா போய் சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணு 1000 ஏக்கர் நிலம் இருக்குது. இன்னைக்கு அறுபது எல்லா வேலையும் நான் போய் பார்க்கணும். அப்படியே மச்சான் சொல்லுங்க. கொஞ்சம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஏங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க. குழந்தைகளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அத பாரு எனக்கு கணக்கு பிள்ளை யாரோ வராரு. யாரா ஏங்க என்னங்க ஆமாங்க அதுக்கு தான் வரலான்னு வந்திருக்கேன். அதுக்கு தாங்க வர போறேன். ஏன் தெரியுமா? என் 4 பொண்ணுல வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. நம்ம கணக்கு பிள்ளைடியே அவருக்கு தெரியலாம். அவருக்கு தெரியக்கூடாது. பாவி ஆமா என்ன பண்ணா நான் எங்க வீட்டுக்காரன்
வாங்க உள்ள சாமி உணவெல்லாம் அறுத்து முடிச்சுட்டு சந்திரசேகர் ஜமீன்தார் இருக்காரு ஆமா அவருக்கு கணக்கு பிள்ளை இவரு ஆ, அது அவருக்கு தான் பேசிருக்கோம் அவர் ஏன் வந்துக்கிறாரு வெளி வந்துக்கிறாரு இருங்கய்யா இருங்கய்யா பத்து பொருங்கய்யா வாய் பேச்சு வாய் இருக்கும்போது என்னைய மேல கை வைக்கிறது ஐயோ ஐயா இப்படி வந்துருவோமா என்ன பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு வயதாக விட்டது எங்களை படிக்க வைக்கிறதுக்கு நீங்க வேலை செய்திருக்கீங்க அப்படி கணக்கு சொன்ன சொல்லி வேலைக்கு பண்ண சொல்லுங்க இங்க வந்து தவறு என் தாய் தம்பி அழுத்தது தவறு ஒரு மலை நடத்து விட்டு ஓடிடு நான் சொல்றேன் இருங்க 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 ஏமா அவர் யாருமா கணக்கு புள்ளுமா நமக்கு சோறு பேச விடாண்டி ஐயா ஐயா அடிக்காதீங்க ஆமா வேலைக்கு ஆள் வந்து கூப்பிடுறீங்கல்ல ஆம்பளாவுக்கு எவ்வளவு கூலி கொடுக்குறீங்க ஆம்பளாவுக்கு எவ்வளவு சைலன்ட் 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 அது போது கம்ப்ளீட் சைலன்ட் சைலன்ட் என்னோட எஜமான் ஆமா வேலை செய்யற தொழிலாளிக்கு முழு வயிறு கஞ்சி ஊத்துறா தூக்கி சொல்லி கால் வயிறு கஞ்சி ஊத்துறாங்கடி ஐயா ஐயா ஐயோ ஐயா நீ பாருங்க ஐயா உங்க எஜமான பத்தி அதாவது வெளியில பாரு நாடு அந்த நாட்டுல ஆந்திரா கூலி ஊத்துற எஜமான் 100 ரூபாய் கூலி இனிமே ஜமீனுக்கு எங்களால வேலைக்கு வர முடியாது ஏங்க ஐயா இங்க பாருங்க குழந்தைங்க தெரியாம சொல்லிடுச்சு இங்க பாருங்க இன்னைக்கு எங்க குழந்தை கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம் நாங்க ஐயோ இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு வருங்க சற்று போய் வாங்க ஏங்க குழந்தைங்க வந்து குழந்தைங்க அடிக்காதீங்க பாத்துக்கப்பா அடிக்காதுமா உடல் வர்ற மாதிரி ஐயா இனிமேலே எங்க அப்பா அம்மாவும் சரி நாங்களும் சரி யாரும் வேலைக்கு வர முடியாது வர முடியாது நாங்க வேலை போட்டு கொடுக்குறோம் உனக்கு நாங்க வேலை போட்டு கொடுக்குறோம் நாங்க யாரு எப்படி போட்டாரு யாரா நீ கணக்கு சிறு சிறுவா கணக்கு போட கணக்கு புள்ள கணக்கு பொண்ணு ஆமா அதுக்கே அறிவு கொஞ்ச நேரத்துல ஆள் படி முதல் மேல நாங்க பேருமா ஏடா பையா
உனக்கு வேலை போட்டு சொன்னமே என்ன வேலை தெரியுமா ஐயா டேய் என் உள்பாவாடி அவுத்து தரேன் அத தோய்ச்சு கொடு யாரு பாவாடை யாரு தோய்க்கிறாங்க டேய் ஏடா அக்கா உள்பாடு தோய்க்குதா அந்த பிராதுக்கு உள்ள போறா அந்த பிராத உங்க ஐயா வந்து போட்டு விடு சொல்லு போட்டு போட்டு உள்ள தேய்ச்சி விடுறோம் ஏய் என்ன சட்டி தோய்ச்சு கொடு சொல்றேன் ஐயோ டேய் ஏடா டேய் யாருக்கு வர முடியாது என்னடா உங்க தமிழ்தானே எங்க வீட்டு பாத்ரூம் கொண்டு சொல்ற பாத்ரூம் ஐயா ஏய் ஐயா 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 வாங்க ஐயா தக்க மரியாதை வாங்க ஐயா ஐயா வாங்க